தமிழக அரசியல் வரைபடத்தில் தனது ஒற்றை ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அடியெடுத்து வைத்துள்ள இந்த அதிரடி பயணம் இனிவரும் எதிர்காலங்களிலும் அவரது எதிரிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை மட்டுமே பரிசாக தரும் சூழலை உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது அரங்கேறி வரும் அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகளில் என்ன நடந்தாலும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றியின் இலக்கு மட்டும் தனக்கு சொந்தமாக நிச்சயம் இருக்கும் என்பதான தனது அபார நம்பிக்கையின் மூலம் ஆட்சி பிடத்தை அலங்கரித்து நாளுக்கு நாள் மெருகூட்டி வருகிறார் தமிழக முதலமைச்சரும் தாவேகா கட்சி தலைவருமான ஜோசப் விஜய். தமிழக அரசியல் களத்தில் ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் என்று எதிரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கதறும் அளவுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அதிரடி அரசியல் வியூகங்கள் அரங்கேறி வருவதை காண முடிகிறது. திராவிட பாரம்பரிய கட்சிகள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கோட்டையில் அமர்ந்த விஜய் தனது அரசியல் நகர்வுகள் துளியும் தயக்கமில்லாமல் பயமின்றி சிறப்பாக செயல்பட்டு வருவதால் எதிர்க்கட்சிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காகி வருகிறார்கள். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் கூட்டணி கட்சிகள் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் முரண்பட்டு விலக நினைத்தாலும் அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் துணிச்சலான பல அசாத்திய தைரியத்துடன் பல அதிரடி முடிவுகளை மேற்கொண்டு வருகிறார் தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய். யார் போனாலும் யார் எதிர்த்தாலும் மக்கள் கொடுத்த அங்கீகாரமும் தனது மாஸ் செல்வாக்கு இருக்கும் வரை தன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்ற அசூரன் நம்பிக்கை பலத்தில் தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். தாவேகா அரசுடன் கொள்கை ரீதியாக அல்லது அதிகார பகிர்வு ரீதியாக முரண்பட்டு சில கட்சிகள் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையிலும், குறிப்பாக விசிக வெளியேறினாலும் அதைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளும் கூட்டணியை விட்டு விலகி போனாலும் போகட்டும், அத்தனையும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் முதல்வர் ஜோசப் விஜய் தற்போது அரசியல் ஆளுமைக்குரிய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார். அரசியல் முதிர்ச்சியும் தந்திரமும் நிறைந்த பாரம்பரிய கட்சிகள் மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைத்தால் இந்த புதிய தலைமுறையின் தலைவரிடம் அது ஒரு நாளும் எடுபடாது என்பதற்கு ஆணித்தரமாக தனது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை வேகமாக களம் இறக்கி வருகிறார் ஜோசப் விஜய். கூட்டணி கணக்குகளை காட்டி ஆட்சி கவிழ்ப்பு மிரட்டல் விடுப்பது போன்ற எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் ஒருபோதும் கவலை கொள்ளாமல் தனது கொள்கையே தனது திட்டங்களையும் விட்டுக் கொடுக்கவே முடியாது என்பதான ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் ஜோசப் விஜய். யார் விலகி போனாலும் தாவேகா ஆட்சி கவிழாது என்பதற்கு அத்தனை மாற்று வியூகங்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தயார் செய்து வைத்திருக்கிறார். அவரிடம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல வெறும் ஏ பிளான் மற்றும் பி பிளான் மட்டுமல்ல, ஏ தொடங்கி Z வரையிலான அத்தனை வகையான பிளான்களையும் தனது அடுக்கடுக்கான வியூகங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். எந்த நிலையிலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தைரியமும் மக்களின் பேராதரவும் தன்னிடம் இருப்பதாகவும், தனக்கு அந்த பலத்தை யாராலும் மக்களிடமிருந்து எடுக்க முடியாது என்பதான தனக்கு வாக்களித்த மக்களுக்கு அசூர பலத்துடன் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் பயணித்து வருகிறார் ஜோசப் விஜய். எந்த கட்சி ஆதரவை விலக்கிக் கொண்டாலும் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மை நிரூபிக்கவும் ஆட்சியை தடையின்றி நடத்தவும் தேவையான அரசியல் சாணக்கியத்தனம் தற்போது ஒட்டுமொத்தமாய் குடிபுகுந்திருக்கிறது தாவேகாவின் தலைமையிடம் என்பதை யாரும் மறக்க முடியாது. இதனால்தான் கூட்டணி கட்சிகள் எந்த ஒரு மறைமுக அழுத்தங்களுக்கும் பணியாமல் தனிச்சையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவரால் கோட்டையில் இருந்து நாட்டை ஆள முடிகிறது என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த மாற்று வியூகங்கள் ஒருபுறம் அரங்கேறி வரும் நிலைகளில் தற்போதைய அரசியல் சூழலில் ஆதரவு அளித்து ஆட்சிப்படத்தில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் திடீரென்ற தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டாலும் ஒருபொழுதும் கவலைப்படாமல் காத்திருப்பொரு பட்டியலில் பல கட்சிகள் எப்பொழுது தாவேகாவின் கதவுகள் திறக்கும், எப்பொழுது அதில் அங்கம் வகிக்கலாம் என காத்துக் கொண்டிருக்கும் பட்டியல்கள் நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் அந்த பட்டியலில் முதல் வரிசையில் பாமக போன்ற கட்சிகள் தனது முழுமையான ஆதரவை தெரிவிக்கும் வண்ணமாகவும் தனது 4 எம்எல்ஏக்களும் எந்த நேரத்திலையும் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கலாமா என்றும் பனையூரின் பங்களாவில் காத்து நிற்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் காலியாக உள்ள இடைத்தேர்தல்கள் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பலத்தை நிரூபித்து காட்டுவதற்கான அசத்த முடியாத நம்பிக்கை தன்னிடம் இருப்பதாக முதலமைச்சர் பல அதிகாரிகளிடம் மட்டுமல்ல கட்சியின் தலைமை தோழர்களிடமும் தனது கருத்தை பதிவு செய்து வருகிறார். எது வந்தாலும் எந்த அரசியல் விபரீதம் நிகழ்ந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியத்தை கடந்த 60 நாட்களில் கற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த கம்பீரமான அணுகுமுறை தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் மத்திய மாநில அரசுகளுடன்
மக்களுடனான இணக்கமான உறவுகளை வைத்து மாநிலத்தின் வளர்ச்சியை நிலைநிறுத்துவதிலும் மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் ஊழலில்லாத ஆட்சி நடைமுறைப்படுத்தி இருப்பதன் விளைவாக 60 ஆண்டுகளாய் ஆட்சியாளர்கள் செய்ய முடியாத பல காரியத்தை 60 நாட்களில் ஊழலில்லா தமிழகத்திற்கு அடித்தளமிட்டு முயற்சிருக்கும் இந்த முயற்சிக்கு மக்களின் ஏகோபித்த வரவேற்பு தொடர்ந்து கொண்டிருப்பதால் இடைத்தேர்தல் மட்டுமல்ல, பொதுத் தேர்தலே வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தைரியத்தோடு மக்களின் பலத்தோடு அசுர வெற்றியை காண முடியும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய்.